காவலில் எடுக்கப்பட்டு கொடூர சித்திரவதையால் ஒரு ஸ்பெஷல் டீம் மூலமாக கொலை செய்யப்பட்ட அஜித் சார்பாக பல அமைப்புகள், பல இயக்கங்கள், பல வழக்கறிஞர்கள், திருப்புவனத்தில் பணி செய்கின்ற வழக்கறிஞர்கள், கார்த்திக் ராஜா போன்றவர்கள் எல்லாம் இணைந்து உயர்நீதிமன்றத்தை நீதி கேட்டு எல்லோரும் மனு செய்தோம். ஆகவே பேசுவது அனைவர் சார்பாக பேசுகிறோம். அனைத்து வழக்கறிஞர்கள், வாதாடிய வழக்கறிஞர்கள் சார்பாக பேசுகிறோம். நீதியரசர் அவர்கள் 27ஆம் தேதி, சென்ற மாதம் 27ஆம் தேதி நடந்த சம்பவம், அந்த அம்மையாருடைய நகை காணாமல் போனது, அவர்கள் அஜித்தை சந்தேகப்பட்டு திருப்புவனம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார், அந்த புகாருக்கு 27ஆம் தேதி ரசீது மட்டும் கொடுக்கப்பட்டது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. 28ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தான் நகை காணாமல் போனது சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மதிப்புக்குரிய திரு அப்துல் கான் அவர்கள் கூறினார். ஆகவே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பே மானாமதுரை டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் செயல்படுகின்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் அதை லீட் செய்கின்ற ஒரு ஸ்பெஷல் டீமிடம் எஃப்ஐஆர் இல்லாத நேரத்தில் வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் பின்னர் இரவில் அருணையும் மற்றவர்களையும் அவருடைய தம்பி நவீனையும் காவலில் இரவு முழுவதும் 27ஆம் தேதி இரவும் 28ஆம் தேதி காலை விடியங்காலை நாள் முழுவதும் திருப்புவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4 பகுதிகளுக்கு கூட்டிச் சென்று மிக கொடூரமான சித்திரவதை நடத்தினார்கள் என்பதை நீதிபதி கேட்டு ஆவேசப்பட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக மடப்புரம் கோவில் பக்கத்தில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தழுவையில் இறுதியாக அஜித்குமாரை கூட்டிச் சென்று நீங்கள் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் 10 சாவரின் ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் எல்லாம் பெரட்டி பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் கண்ணிலும் வாயிலும் மிளகாப்பொடியை தூக்கி போட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டோம். அதை நேரடியாக பார்த்து டெம்பிள்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் மூலமாக வீடியோ எடுத்தது அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர் நண்பர் சக்தீஸ்வரன் கோயில் ஸ்டாஃப். அந்த கோயிலுடைய பாத்ரூம்ல இருந்து ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் தான் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது. பயத்தில் அதை எடுத்து பொறுப்புடன் ஒரு பொறுப்பான அரசு ஊழியர் தவறு நடப்பதை அமைதியாக பார்க்க கூடாது என்று அவர் பத்திரப்படுத்தி அது அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து இன்று அதில் நீதிமன்றத்திற்கு கொடுத்ததில் நீதிமன்றம் நிஜமாக அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது. இது போக அங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், பைப்புகள், கம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய போட்டோஸும் நீதிமன்றம் பதிவு செய்தது. அரசின் தரப்பில் அவர்கள் கூறியது, காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் 29ஆம் தேதியே காலையில் ராமச்சந்திரன் என்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து எந்த சீசர் மெமோவும் கொடுக்காமல் டிவிஆரை பறித்து சென்றார் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. நாங்களும் அதை கூறினோம். அதற்கு பின்பு நீதியரசர் அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் டீன் கொண்டு வரவில்லை என்ற புகாரின் காரணத்தினால் அவரை வரவழைத்து அவரிடமிருந்து சீல்டு கவர்ல போஸ்ட்மார்ட்டம் பிரிலிமினரி சர்டிபிகேட்டை வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி அதுல 44 கொடூர காயங்கள் இருக்கு என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார்.
ஒரு சாதாரண கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது என்பதை நீதியரசர் குறிப்பிட்டார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அது முடிந்த பிறகு இறுதியாக தன்னுடைய அரசு தரப்பு முழுமையாக இது நடக்கக்கூடாத ஒரு சித்திரவதை, ஒரு வன்முறை என்று அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று பொறுப்புடன் அரசு கூறியதை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதி ஆணை என்னவென்றால், மதுரை 4வது அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை என்கொயரி ஆபீசராக நியமனம் செய்து அந்த என்கொயரி ஆபீசரிடம் அனைத்து தஸ்தாவேஜுகளும் இதை சார்ந்திருக்கக்கூடிய சாட்சியங்களும் அவரிடம் 2-3 நாட்களில் ஒப்படைக்க வேண்டும். அவர் ஆய்வு செய்து 8/7/26க்குள் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை முழுமையாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆணை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசு தரப்பில் சிபிசிஐடி இதை விசாரணை தொடரும் என்று கூறி அதே தேதிக்கு முன் அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். சாட்சிகளை யாரும் மிரட்டக்கூடாது, யாரும் அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை கூறி அரசு இன்னும் மேல் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு பேசும்போது ஏடிஎஸ்பி சுகுமார் அவர்கள்தான் அந்த கோவில் பின்வாசலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்த அனைத்து எந்தெல்லாம் போட்டோல நாங்கள் காட்டமோ போட்டோல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவரே ஒரு கனி பேக் சாக்கில் எடுத்துட்டு போயிட்டார் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அரசு தரப்பில் உயரதிகாரிகள் மேலும் நடவடிக்கை எடுப்போம். மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியை நாங்கள் மதியம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். நீதிமன்றம் இன்னும் அதிகமான செயல்பாடுகள் அரசிடம் இதில் எதிர்பார்க்கிறோம் என்று கூறி வழக்கை இன்று முடித்திருக்கிறார்கள். என்கொயரி ஆபீசர்னு சொன்னார். அவருடைய வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்துகிறேன். he will be an inquiry officer என்று கூறினார். மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டாரு. மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை எங்களுக்கு வரவில்லை. ஆகவே மேஜிஸ்ட்ரேட் சார்ந்த விஷயங்கள் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது எல்லாருக்கும் என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும், அதுல மாற்று கருத்து இல்லை. இங்க நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்வது சரியாக இருக்காது. நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் தான் உங்களிடம் கூறுவது என்னுடைய பொறுப்பு. அது அரசிற்கும் நீதிமன்றத்துக்கும் சார்ந்து, நீதிமன்றம் அது சார்ந்து அரசு பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர்கள் ஒரு சிபிசிஐடி கேட்டிருந்தோம். சிபிஐ என்கொயரி கொடுக்கறாங்களா கொடுக்கலையா சொல்லுதான்றது அரசை பொறுத்து இருக்கு, நீதிமன்றத்தை பொறுத்து. லாக்அப் மரண வழக்கில் உயிரிழந்த அஜித்குமாருக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்கள் என்னென்ன, அதற்கு நீதிபதிகள் என்னென்ன ஆணை பிறப்பித்தார்கள் என்பது குறித்து வழக்கறிஞருடைய செய்தியாளர் சந்திப்பை நாம் நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து வருகிற 8ஆம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கிறது. இன்னும் முக்கிய ஆவணங்கள் நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வாய்ப்புகள் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அஜித்குமார் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை நீதிபதிகள் பதிவிட்டிருக்கிறார்கள். தண்ணீர் கூட கொடுக்காமல் மிளகாய் பொடியை வாயில் கொட்டை தாக்கி இருக்கிறார்கள் என்று வழக்கறிஞர் திரு ஹென்றி திபேன் அவர்கள் தம்முடைய செய்தியாளர் சந்திப்பிலையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கொடூர சம்பவத்திற்கு காரணமான உயரதிகாரிகள் முதற்கொண்டு இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் வரை அனைவரின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்த விஷயத்தையும் வழக்கறிஞர் ஹென்றி திபேன் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக காவல்துறையினரே ஆதாரங்களை அளிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றும் வழக்கறிஞர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் பதிவிட்டிருக்கிறார். இளைஞரை காவலர்கள் தாக்கிய புகைப்படங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் வழக்கறிஞர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதுரையிலிருந்து சல்மான். வணக்கம் சல்மான்.
அஜித்குமாருடைய லாக்அப் மரணம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக நீதிபதிகள் அவர்கள் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தங்களுடைய அறிக்கையில். தற்போது வழக்கறிஞர் ஹென்றி திபேன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலையும் அந்தந்த விஷயங்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க. குறிப்பாக இப்போது காவலர் முதல் உயரதிகாரிகள் வரை யாரெல்லாம் இந்த நிகழ்வில் ஈடுபட்டிருக்காங்களோ அனைவர்கள் மீதும் கண்டிப்பாக அவர்களுடைய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் நேரலை பார்த்தோம். 8ஆம் தேதி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வரைக்குமே இந்த வழக்கு பொறுத்து என்னென்ன சாட்சியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, என்ன விதமான ஆவணங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, இனி 8ஆம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கிறதால இன்னும் என்னென்ன ஆவணங்கள் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மடப்புரம் கோவில் உலக பிரசித்தி பெற்ற திருத்தலமும் கூட. அப்போ சிசிடிவி காட்சிகள் ஏன் இதுவரை கிடைக்கவில்லை என்ற கேள்விகளும் நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க. ஒருவேளை அந்த ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றால் இன்னும் இந்த வழக்குக்கு எவ்வளவு சாதகமானதாக அமைப்பாக மாறும்? இது பற்றிய கூடுதல் விவரங்கள் சல்மான். மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் திருப்புவனம் அருகே மடப்புரம் பகுதியில் உள்ள பத்திரகாளியம்மன் கோவில் பாதுகாவலராக பணிபுரிந்த அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக இன்று விசாரணையானது வந்தது. காலை விசாரணை நடைபெற்ற போது நீதிபதி அவர்கள் இந்த தனிப்படை காவலர்கள் எதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள், எதற்காக தனிப்படை காவல்துறையினர் ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாக விசாரணை நடத்தினார்கள், இதற்கு உத்தரவிட்டவர்கள் யார், ஏன் இந்த 5 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மற்ற உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தொடர்ந்து பல்வேறு கேள்விகளையும் அரசு தரப்புக்கு எழுப்பினார்கள். இதன் அடுத்தாக இன்று 3 மணி அளவிற்காக ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக உடற்கூறாய்வு உள்ளிட்ட பல்வேறு விசாரணையை மேற்கொண்ட மாஜிஸ்திரேட் வெங்கடேஷ் பிரசாத் அவர்கள் தனது அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், அதே போன்று உடற்கூறாய்வு அறிக்கையை அரசு மருத்துவமனை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய முதல்வர் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், அதே போன்று இந்த வீடியோ ஒன்றையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த போது அந்த வீடியோவை பதிவு செய்த அந்த பத்திரகாளியம்மன் கோவிலுடைய பணியாளரான சக்தீஸ்வரன் என்பவரை நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார்கள். இதனை அடுத்தாக சரியாக 3 மணிக்கு இந்த விசாரணை மீண்டும் தொடங்கப்பட்ட பொழுது அந்த வீடியோவை பதிவு செய்த சக்தீஸ்வரனும், அதே போன்று அந்த அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமாரும், அதே போன்று மாஜிஸ்திரேட் அவர்கள் வெங்கடேஷ் பிரசாத் அவர்களும் தனது அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். அந்த உடல் கூறாய்வு அறிக்கையை பார்த்தவுடன் நீதிபதிகள் கடும் உண்மையான கோபத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டது. ஏனென்றால் உடலின் எந்த பாகங்களும் விடாமல் அவ்வளவு இடங்களிலும் காயம் உள்ளது, அதிகாரம் இத்தகைய மனநிலை காவல்துறையினருக்கு கொடுத்துள்ளது எனவும், இதுவரை எஃப்ஐஆர் பதியப்படவில்லை, அதற்கு முன்பாக எப்படி ஒரு நபரை தாக்கினீர்கள், யார் இந்த நிகழ்வின் இயக்குனர், அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். உடலில் எந்த உறுப்புகளையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை, பதவி ஆணவத்தில் தான் அஜித்தை கடுமையாக தாக்கியுள்ளார்கள் என நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினார்கள். சாதாரண கொலை வழக்கு போல் இல்லை, அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார், 44 இடங்களில் காயம் உள்ளது, பிரேத பரிசோதனை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருப்பதாக கூட நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்கள். அதே போன்று தனிப்படை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் எப்படி வழக்கை கையில் எடுத்தது எனவும், குறைந்தபட்சமாக ஒரு சீனியர் அலுவலர், அதாவது எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய சார்பு ஆய்வாளர் தலைமையிலாவது அந்த தனிப்படை குழு அமைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அமைக்காமல் ஒரு தலைமை காவலர் தலைமையில் எப்படி தனிப்படை அமைக்கப்பட்டது என்பது கேள்விக்குறியாக உள்ளதாகவும் கூட நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இப்போது அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது என அரசு தரப்பில் கூறினாலும், ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்கள் நடக்கக்கூடாது என நீதிபதிகள் தனது கருத்தை தெரிவித்தார்கள். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கையை தாக்கல் செய்கிறேன், நீதிமன்றத்திற்கு திருப்தி அளிக்கும் வகையில் நிச்சயம் அது இருக்கும் எனவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதற்கு காரணமான உயர் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும், அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும், சிறப்பு குழுவின் நடவடிக்கையை மேற்பார்வை செய்யவும் தவறியுள்ளனர் எனவும் கூட நீதிபதிகள் தெரிவித்தார்கள். பின்னர் ஒரு மாநிலம் தன் குடிமகனையை கொலை செய்துள்ளது எனவும் நீதிபதிகள் தனது கருத்தை பதிவு செய்தார்கள். இப்படியாக ஒவ்வொரு இந்த கொலை வழக்கில் காவல்துறையினர், இந்த தனிப்படை காவல்துறையினர் ஒவ்வொருவரும் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இதுபோன்று கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக நீதிபதிகள் தனது கருத்தை தெரிவித்தார்கள். தொடர்ந்து இந்த கோவிலுடைய சிசிடிவிகள் எங்கே இருக்கிறது என்பது குறித்தான கேள்வியை எழுப்பிய போது அந்த உதவி ஆணையர் தரப்பில் சிசிடிவி அந்த சிடியாக அதனை தாக்கல் செய்தார்கள். இதனை அடுத்தாக அந்த ஒவ்வொரு சாட்சியங்களும் முழுமையாக பாதிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும், சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அங்கிருந்த இரத்த கரைகள், சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பப்பட்ட போது
அங்கு அப்படி இரத்தக்கரை எதுவும் இல்லை எனவும் அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. அவ்வாறென்றால் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, சாட்சிகளை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். வழக்கின் சாட்சியங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் நீதிபதிகள் அவருடைய கருத்தை தெரிவித்தார்கள். அஜித்குமார் மீது இவ்வளவு காயங்கள் உள்ளது, எதை வைத்து அடித்துள்ளார்கள் என கேட்டபோது அஜித் தாக்கப்பட்ட இடத்தில் இரத்தக்கரையை ஏன் சேகரிக்கவில்லை எனவும் தொடர்ந்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். வீடியோ எடுத்தவர் நீதிபதியிடம் சாட்சியம் அளித்த போது வீடியோ எங்கிருந்து எடுத்தீர்கள், எவ்வளவு நேரம் எடுத்தீர்கள், என்ன நடந்தது, யார் இருந்தார்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது அதற்கான பதிலை அவரும் தெரிவித்தார். காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கவில்லை, அதன் சிசிடி காட்சிகள் இல்லை, அதே வேளையில் கோவில் சிசிடி காட்சிகள் எடுத்ததாக அறிக்கையில் இல்லை எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டார். அதே போன்று அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும், அஜித்குமாரை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கால அவகாசம் தேவை எனவும் கோரப்பட்டது. காவலர்கள் தாக்கியதில் அஜித்குமார் மரணத்தை மறைக்க காவலர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் எனவும் கூட நீதிபதிகள் தெரிவித்தார். 27 வயது இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொலை வழக்காக திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதேபோன்று இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அரசு நிச்சயம் அடுத்த கட்ட உரிய நடவடிக்கைகளை உயர் அதிகாரிகள் மீது எடுக்கும் என்ற உறுதி அளிக்கப்பட்டது. ஆகவே கால அவகாசம் வழங்க வேண்டும், இது துரதிருஷ்டவசமான நிகழ்வு என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டது. காவலர்கள் கைது என்பது ஒரு கண் துடைப்பு போல உள்ளதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்ததை அடுத்தாக வருங்காலங்களில் காவல்துறையை சேர்ந்த எந்த நபரும் இதுபோல் நடந்து கொள்ளக்கூடிய கல்வி அறிவு அதிகமுள்ள தமிழகம் இதுபோன்ற மாநிலத்தில் இதுபோன்ற நிகழ்வு என்பது ஆபத்தானது எனவும் மடப்புறம் ஆதி திராவிடர் விடுதியின் பின்புறம் தனியார் தோப்பு ஆகிய இடங்களில் அஜித்குமாரை கூட்டி சென்று அங்கு தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் எனவும் கூறினார்கள். அப்போது அரசு தரப்பில் எதிர்த்தரப்பு இதை அரசியலாக்க நினைக்கிறார்கள் என கூறிய பொழுது நீதிபதிகள் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இதைத்தான் செய்வீர்கள் எனவும் கூட தெரிவித்தார்கள். சாத்தான்குளம் சேராஜ் பெண்ணிக் சம்பவத்தை யாராலும் மறக்க இயலாது எனவும் கூட தெரிவித்தார்கள். அதே போன்று அஜித்தை விசாரணையின் பொழுது அவருடைய முகத்திலும் மிளகாய் பொடியை பிறப்புறுப்பிலும் வாய் காதுகளிலும் போடப்பட்டுள்ளது என்பதை குறித்தாக அந்த மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதையும் நீதிபதிகள் அவர்கள் பதிவு செய்தார்கள். அஜித் தாயார் புகார் தொடர்பாக இதுவரைக்கும் எந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் நீதிபதி அவர்கள் அந்த ஏற்கனவே அவரை மனுதாரர்கள் தெரிவித்த கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அப்பொழுது அந்த மனுதாரர்களும் ஏற்கனவே 50 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவருக்கு தரப்படுவதாக பேரம் பேசியுள்ளார்கள் எனவும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாங்க தருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் என மனுதாரர்கள் குறிப்பிட்டதை நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். இந்த அரசு இந்த வழக்கை உணர்வுபூர்வமாக எடுத்து நியாயமான விசாரணையை சிபிசிஐடியின் சிறப்பு குழுவால் நடத்த வேண்டும் என நீதிபதிகள் கூறியதோடு சட்டவிரோத மரணத்திற்கு காரணமான உயரதிகாரிகள் முதற்கொண்டு தொடர்புடைய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்கள். அதே போன்று இந்த வழக்குகளுடைய மிருகத்தனமாக தாக்கப்பட்டு அஜித்குமார் இறந்துள்ளார் என்பது பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் தெரிகிறது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை இதுதான் நீதிமன்றத்தின் கருத்தாக உள்ளது. முதற்கட்ட உடற்குறாய்வு அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அதில் உடல் முழுக்க காயம் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் என்பதுதான் தெரிய வருகிறது. கொலை செய்பவர் கூட இதுபோல தாக்க மாட்டார் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது என நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதே போன்று இந்த ஜான் சுந்தர்லால் சுரேஷ் என்ற மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான விசாரணை மேற்கொள்ள கூடிய விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார் எனவும் அதே போன்று அவரிடம் அனைத்து விதமான 8ஆம் தேதிக்குள் அனைத்து விதமான சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களை அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் திருப்புவனம் காவல் ஆய்வாளர், சிவகங்கை எஸ்பி, விசாரணை அலுவலர் உள்ளிட்டோர் அனைத்து சிசிடிவிகள் ஆவணங்களை நாளைக்குள் வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட நீதிபதி அனைத்து ஆவணங்களையும் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாக்க வேண்டும் எனவும் இந்த விசாரணையை நடத்திய பின்பாக 8ஆம் தேதி அவர்கள் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் என்ற மதுரை மாவட்ட நீதிபதி அவர்கள் அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மடத்துக்குளம் அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பாக தற்போது நீதிபதி அவர்களுடைய கருத்துக்கள் மற்றும் தற்போதைய தரவுகளோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.